வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து முட்டை பரோட்டானும் சில இடத்துல சொல்லுவாங்க. முட்டை கொத்து பரோட்டானும் சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். 2 பரோட்டா. நம்ம வீட்டிலேயே செஞ்ச பரோட்டாவா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரோசன் பரோட்டாவா இருந்தாலும் சரி, வாட்டி கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 பெரிய வெங்காயம், 2 முட்டை, அது போக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரைலேருந்து முக்கால் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன பழமாக இருந்தால் ஒரு முழு பழம் போடலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிற பரோட்டாவை சின்ன பொடி துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரோசன் பரோட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சுட்டு திருப்பி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு நல்ல சூடான பேனில் 2 வெங்காயத்தையும் நறுக்கி போட போகிறேன். நல்லா சூடாக இருக்கணும் இந்த டவா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சுவையான கொத்து பரோட்டா நம்ம பண்ண முடியும். நல்ல சூடான டவால இந்த வெங்காயத்தை நல்லா பரப்பிட்டு ஒரு அரை நிமிஷம், ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துக்கு இதை லேசாக பரப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அப்படி சுற்றி தெளித்து விடுங்க. நான் இதில் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். அதில் நான் வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து நறுக்கி வச்சிருக்கிற பரோட்டா துண்டுகளையும் சேர்த்துக்க போகிறேன். அது மேலேயே 2 முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கன் 65 நம்ம ரெசிபி இருக்கு இல்லையா, அதில் சிக்கன் 65 பொரிச்சு வச்ச துண்டு இருந்துச்சுன்னா இதில் 2-3 பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ இது கூட கறி மசாலா பொடின்னு ஒரு பொடி, நான் என்னோட ரெசிபி ஒன்று இருக்குது யூடியூப்பில், அதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விரித்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சூடாக இருந்தால் தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்படி நல்லா ஒரு கூர்மையாக இருக்கிற ஒரு கப் யூஸ் பண்ணி நீங்கள் இதை கொத்தலாம். இன்னும் பொடிசாக நம்மளுக்கு ஈஸியாக வரும். நம்ம கடைகள்லாம் பார்த்துருப்போம், 2 கரண்டி வச்சு கொத்துவாங்க. நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்படி நல்ல கூர்மையான கப் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொத்தி விட்டுடலாம். இன்னும் ஈஸியான முறை என்னென்னா, நம்ம ஃபுட் ப்ராசஸர் இருக்குது இல்லையா, ஃபுட் ப்ராசஸரில் இந்த பரோட்டாவை போட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா நல்லா பொடியாக நல்ல பீஸாக பொடிஞ்சு வந்துடும். அப்படி சேர்த்திங்கன்னா இவ்வளோக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொத்த வேண்டியது இருக்காது. ரொம்ப ஈஸியாக கலந்து விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு கொத்துனா கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொத்த வேண்டியது இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து கொத்துனீங்கன்னா தான் எல்லாம் கலந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கொத்தி வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் கொத்து பரோட்டா வேணும்னா சிக்கன் 65 பண்ணி அதில் ஒரு 4-5 துண்டு இதில் சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா வந்துடும். அதுவும் இன்னும் சுவையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கறி மசாலா பொடியும் வீட்டில் அரைச்சி வச்சது இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த வத்தல் பொடி உப்பு பொடி சேர்க்கும்போது சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மனமாக சுவையாக இருக்கும். வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா பொடியாக கொத்துனதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க. அப்போது இன்னும் நல்ல மனமாக இருக்கும். இந்த கடைசியாக அந்த எண்ணெயை ஊற்றும் போது அந்த எண்ணெயிலே அந்த கருவேப்பிலை தக்காளி பொரிஞ்சு கடைசியாக ஊற்றுறதுனால அந்த மனமும் நல்லா ரீட்டைன் ஆகும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு மேலாப்பில் நம்ம வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பொடியையும் மேலாப்பில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இன்னொரு தடவை எல்லாத்தையும் கலந்து எடுத்தீங்கன்னா முட்டை கொத்து பரோட்டா தயார். இது வந்து நம்ம பரோட்டா ஸ்டாலில் ரோட் சைடு கடையிலாம் நல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. ஆனால் இது நம்ம ரொம்ப சுலபமாக வீட்டிலையே பண்ணலாம். இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.